guys, welcome back to another புது வீடியோ SS Gaming. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் கேம் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்மளோட எப்பி கேமோட பார்ப்போம். இல்லை ஃபன் ஜோன் கேமோட பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், நான் தான் அவங்க ஃபன் ஜோன். எனக்கு நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு கேம் ப்ளே போட போகிறோம், அதுக்கான ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அது முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எஸ் கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை, ஸ்கிப் பண்ணாமல். இப்போ நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேமிங் கூட நிறைய சீட் கோட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆமாம், ரேண்டமாக 11 ஆச்சு. ஓகே, அவங்க ஃபேன் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஓடுறாரு. ஓகே, ஓ மை காட். ஓகே, நம்ம சீட் கோட்ஸ் ட்ரை பண்ணுற நேரம் வந்துடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். நல்லா இல்லை. ஓகே, ஓகே, மிலிட்ரி வேணாங்க. ஆமாம், மிலிட்ரி மேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க. ஐயோ என்ன மண்டைங்க இது? அதெல்லாம் மண்டபம். உங்கள் மண்டை கையே. ஓகே மக்களே, நமக்கு கவாசுக்கு வந்து X2R ட்ரிப் போகலாம். கவாசுக்கு மொபைல் என்னன்னா 3000. அதை போட்டிங்கன்னா கவாசுக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் சிப் கோட் கவாசக்கி 3000. 3000 அவரே போட்டு அவரே மறந்துட்டார் மக்களே. ஒரு நம்மளே நம்புறாங்க. ஓ நோ, இந்தியா பைக் நிறைய கார்ஸ்லாம் புதுசாக எடுத்துருக்காங்க. சிப் ஓ கோட்ஸ் நோ, சிப் கோட்ஸ். ஆமாம், சிப் கோச் நிறைய சரி, ஆப் மேலே முடிஞ்சு ஏற்றுங்க. இல்லையா? அதெல்லாம் ஏற்றுனா போச்சு. எங்கேயோ போகிறீங்க, என்ன அது பண்ணுறீங்க? தெரியுது. 2 மட்டும் போடுறீங்க. ஓகே, பறக்க போவாங்க. போயிட்டுருக்கோம். ஓஹோ நோ, இது போட மாட்டேங்க. என்னது? இன்ஃபினிட்டி சிப் கோடு. எப்படி சிப் கோட்னா? இன்ஃபினிட்டி சிப் கோட்னா அது நம்ம ஹெல்த்தே கிடையாது. ஓ, இதில் ஹெல்த்தில் இருக்கா? அதான் நம்ம சோழி முடிஞ்சு போயிரு. இல்லையே, தப்புதான் போடுறது. நான் சரினே போகிறேன். ஏஞ்சிட்றா பாருங்க நம்ம. மகளே, இன்ஃபினிட்டி சிப் கோட் நம்பர் என்னன்னா 19129. அதாவது இன்ஃபினிட்டி சிப் கோட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அதாவது நம்ம எங்க இருந்து இருந்தாலும் நம்மளுக்கு சாவே கிடையாது, நம்ம இம்மார்டல் ஆயிடும். இன்ஃபினிட்டி சிப் கோட் 9129. கவாசக்கி வந்து 3000. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த சிப் கோட். ஆமாம், ஓகே, நெக்ஸ்ட் சிப் கோட்னா உங்கள் ரெட் கலர் கார், ரேஸ் கார் 900 போடும் வரும். இந்த கார் வரும். இது வந்து என்னது, என்ன காரு? ஏதோ ஒரு கார் போய் மிஸ் ஆகும். ஓகே, அடுத்த கார். உங்களுக்கு புகாட்டி வேணும்னா அது 800 கொடுங்க. புகாட்டி வெர்ஷன் 2. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பைக் போட்டு பார்த்தோம். பைக் பேர் மறந்துச்சு கோப்ரா. கோப்ரா. என்ன ப்ரோ ஃபேவரட் பைக்லாம் சொன்னீங்க? இதுவா? அப்புறம் 4 பைக் போட்டிங்கன்னா வந்து கோஸ்ட் ரைடு பைக் பார்க்கலாம். எந்த வண்டியும் பக்கத்தில் வச்சுருது, தம்மான வெடிச்சிடும். இது ரொம்ப கொஞ்சம் தூரமாக போய்க்கலாம். அப்புறம் வந்து 1 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? வண்டி கிடைக்கும். ஓகேவா? பின்னாடி ஒன்றுமே கஷ்டப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 0 1 2 1 2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமே கிடச்சிடும். பார்த்தீங்களா? இது நீங்கள் கார் கூட வச்சுருக்கோம். கார் கூட பார்த்தீங்களா? இப்போ போய் கார் அப்புறம் போலீஸ் காரெலாம் கூட வராங்க. 600 போட்டு போலீஸ் கார் என்னமோ பண்றாருங்க. நம்ம 900 கால் பண்ணுங்க.
குதிரை குதிரை வருது. சரி ஓகே. அவங்க லாம்போகினி வேணும்னா கூட 4 வாட்டி 3 அமுக்குவேன் வந்துடும். 3 லாம்போகினி இன்னொரு லாம்போகினி கூட வரும். அவன் நம்பர் என்ன ப்ரோ 3 அது நம்ம இப்போ வந்து இந்த கார் நான் ரெயின்போவாக மாற்றிப்பேன். கார் பக்கத்தில் போயிட்டு இந்த ஃபோட்டோ ட்ரெஸ்லாம் மாற்றுவாங்கல்ல அந்த கலர்கிட்ட போயிட்டு வந்துடும். ரெட்டு அது வந்து RGBன்னு இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலரில் மாறிச்சா என்ன பண்றாரு சீக்கிரம் எல்லாம் அப்படிதான். அப்புறம் நீங்கள் வந்து இது இல்லை. ஓ நோ ஓ நோ மக்களே, அதாவது நான் mistake பண்ணேன். அப்புறம் இதில் வந்து ஜெட்டுன்னு டைப் பண்ணணும். ஜெட்டு ஸ்பெல்லிங் நான் வந்து போச்சு ப்ரோ எனக்கு. பாருங்க மக்களே, ஜெட்டுன்னு போட்டோம் டிக்கு கொடுத்துருவோம். ஆளை பார்த்தீங்கன்னா ஜெட்டு ஃபுல்லாக ஆனால் எங்கே போகிறோம்னே தெரியாது. அதை போகுது பார்த்தீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்க அதான் இல்லை ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஜெட்டு ஃப்ளைட் அப்போது ஃப்ளைட் அது அதாவது ஜெட்டு. ஓகே இப்போ நம்ம சாகசம் பண்ணலாம். அதாவது மக்களே அப்புறம் வந்து ஜேசிபி நம்ம ஒன்று தெரியுமா? என்னதுன்னா 1098 அப்படின்னு போட்டிங்கன்னா என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலை. நம்பர் என்ன ப்ரோ? 5086 போட்டு பார்ப்போம். நீங்கள் தான் சொன்னீங்க என்கிட்ட. இல்லை ப்ரோ அது கூட இல்லையே. அப்போ நீங்கள் ஒழுங்காக பார்க்கலாம். சரி இவர் எல்லாம் மறந்துட்டாருங்க. ஆமாங்க எனக்கு இந்த கேம் விளையாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. மக்களே இப்போ நம்ம ஹண்டிங் கேம் பார்க்குறோம். அதாவது எல்லாரும் சாகுது. ஆம்பரம் உங்களுக்கு இந்த வெறி இவர் எங்கேயோ சொல்றாரு தப்பா இருக்கு. போலீஸ் எல்லாம் வரும் மக்களே, யாரும் கண்டுக்காதீங்க. போட்டு எல்லாரும் போந்துட வேண்டியதான். ஃப்ரீ ஃபயர் பிளேயர் வாங்குங்க. ரொம்ப சீன் போடுறாரு. அதாவது வந்து கோஸ்ட் ரைடர் எடுத்து வேண்டியதான். கோஸ்ட் ரைடர் பக்கத்தில் கூட வர முடியாது. இப்போ நம்ம ஏறிவோங்க. நம்மள ஏறிமா அதாவது இந்த வண்டி பக்கத்துக்கு போனால் டம்மானு வச்சிடும். மக்கள் இங்கே பாருங்க இந்த பொண்ணு பக்கத்தில் போகிறேன். அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். அணிஞ்சிச்சு இருக்கு. இல்லை எரியும் போது ஆனால் அது அணிஞ்சிச்சு பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்தீங்களா எண்ணெய் ஏற்றிட்டாங்கடா. வண்டி இருக்கு ஆனால் கண்ணெல்லாம் சுட்டாங்க செத்து போயிடும். கண்ணால சுட்டா செத்து போயிடும். ஆமாம் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுக்கு இன்ஃபார்ம் லைட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் பிடிச்சி ஜாலியாக போகலாம். எல்லாத்தையும் பழகலாம். அப்போ அவங்க சுற்றி வளர்ச்சாங்க. மக்களே இன்னும் மக்களுக்கு வந்து பறந்துடுதோ. சரி ஃப்ளைட் பண்ணிடலாம். பக்கம் போடுங்க சீட் போடு. எவனை சுட்டுறது? அது அங்கே ஓடிச்சு. ஓடு இன்னும் ஓட மாட்டேங்கிறாங்க. ஓடு ஃப்ளைட்டு போகுது. போடுங்க சீக்கிரம். இன்னும் வர மாட்டேங்குது. ஐயோ 555 சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க. ஏறு 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 வண்டி ஏறுறா. இதுக்கு மேல பிரச்சனை இல்லைங்க. கோஸ்ட் ரைடர் இருக்கு. ஓகே
தப்பித்து விட்டோம் மக்களை. எப்படியோ ஓ இப்போ வந்து என்னென்னா இந்தியா பைக் கேமரா வந்து புதுசாக இதெல்லாம் விட்ருக்காங்க. அதாவது என்னென்னா அதாவது ஏரியெல்லாம் வரணும் இப்போ கூட விட்ருக்காங்க. அதையும் இந்த வீடியோ காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்க. செம்மையாக இருக்கும். செம்மான கிராஷ்லேண்ட். இதை பாருங்க உங்களை ஜெட்டுலாம் போகுது. நம்ம போட ஜெட்டு இன்னும் போகுது. உங்களை இது பாருங்க ஜெட்டு தான் பறந்துன்னு பார்க்கலாம். ஜெட்டு ஹைட்டை பார்க்கலாம். நம்ம அதோட ஹைட்டாக வேர்ல்டு போய்கிட்டே இருக்குமா? இது நம்ம கொஞ்சம் தூரம் அதுக்கு மேலே இது இருக்கும் மக்களே. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது போகுது. அதாவது என்ன ஜெட்டு இன்னும் போக மாட்டேங்குது. திரும்ப மாட்டேங்குது. போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இதை பில்டிங் மேலே போய் லேண்ட் பண்ண முடியுமா? ஹெலிகாப்டர் அங்கே போது பாருங்க மக்களே. ஜெட்டு சுற்றினே கிடக்குது. சரி இப்போ நீங்கள் சேஃபான ஸ்பாட்னா எங்கே போகணும்? ஏதாவது பீச்சுக்கு போகலாம். நடுவில் இறங்கி நான் பார்க்கலாம். கிராஷ் லேண்டிங். நாங்கள் பக்காவாக கிராஷ் லேண்டிங் பண்ணுவோம். பக்காவாக கிராஷ் லேண்டிங் பண்ணுவோம். ஆமாம் பாருங்க மக்களே. அதாவது இவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பீடை குறைச்சிடணும். வண்டி அதுவாகவே போகும் பாருங்க. ஃபுல்லாக நின்றுச்சா அதே போட்டுருக்கீங்களா? அதுதான் எஸ்எஸ்டி அப்படின்னு அப்போ அந்த ஏரியா டக்குன்னு காட்டுங்க ப்ரோ. பாருங்க வண்டியெல்லாம் போகுது பார்த்தீங்கன்னா கீழே. அதெல்லாம் தப்பிச்சு நம்ம மேலே போகணும். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது கீழே போய் பார்க்கர் போனோம்னா பார்க்கறா அதாவது அங்கே இருக்கிறதெல்லாம் தாண்டி போக முடியுமா உங்களால் குடிச்சு? இதையா? தாராளமாக. கவாசிக்கு இருக்க காட்டுங்க ப்ரோ. கவாசிக்கு இருக்க வரைக்கும் என்ன பயம்? ஆனால் இவனுங்க இருக்கானுங்களே அதான பயமே. அப்பா ரைட்டு கவுண்ட் வச்சு விடுது. அதுதான் கண்ணெடுக்க டக்குன்னு சோழி முடிஞ்சிடும். ஆனால் பக்கத்தில் இருந்து சுத்தம் நான் ஆசைக்கு போயிடுவேன். போகலாம் வாங்கடா. சரி இப்போ நீங்கள் காசுக்கு வச்சு அச்சு தூக்குறாரு எல்லாரும். எப்படி ப்ரோ ஸ்பான் அதுதான் என்னால் வர முடியாது. அங்கே ஒருத்தருக்கும் நினைக்கிறேன். ஒருத்தனும் இல்லை. பார்த்தீங்களா? டேய் சுட்டா சுட்டு போட தப்பேன். மக்களே காசி கேட்டுட்டு நம்ம எப்படி கேமர்ஸ் ஃபன்சோன் ஃபன்சோன் அவர் சொன்ன மாதிரி அட்வென்ச்சர் பண்ணலாம். காசி ஏரியும் காட்ட மாட்டீங்க. அதாவது ஏன் இந்த அட்வென்ச்சர் சொல்ல காட்டுறேன். எதுக்குமே கவலை பண்ணுங்க. ஃபன்சோன் சொன்ன மாதிரி வந்தாச்சு. அப்புறமா அப்படி ஏற்றோம்னா அவ்வளோதான் போவான். இன்னும் ஸ்பீட் ஏற்றோம்னா அங்கே போவான். இன்னும் ஸ்பீட் ஏற்றோம்னா இங்கே வந்துடும். ஓகேவா? அதான் மெயின் பிக்சர். ஆனால் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்சர்வ் பண்ண முடியல ஏறி ஏற்றிட்டு
பட தேவையில்ல, உங்கள் ஹெல்த்லாம் ஒன்றும் குறையாது. அப்புறம் இதுதான் நம்மளோட இந்தியா பைக் கேம். அப்புறம் இது இப்போ வந்து நான் உங்களோட ஏலியன் மூடு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு மக்களை இப்போ நம்ம ஏலியன் மூடில் தான் இருக்கோம். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏலியன் மூடு. இது வந்து நம்ம ராக்கெட் லான்ச்சர் மெயினாக எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்குல்ல, இதான் சுட சுட முடியாது. அதுக்கு வந்து இந்த ஏலியன்ஸ்லாம் ஓடி வருவாங்க. இதோ இங்கே வரானுங்களே, ஓடி வருவாங்க. அவங்களாம் அந்த மாதிரி சுட்டு காலி பண்ணுறாங்க. சரியா? அதான் சுற்றி பார்த்துட்டே இருங்க. இப்போ நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் வேற யாராச்சும் வராங்களா? இல்லையே. இதோ மக்களே நிறைய பேர் இருக்காங்க. மக்களே அப்புறம் நான் சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து உங்களால் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் இப்படியே தப்பிச்சுக்கோங்க நீங்கள். படம் ஆஹா நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு மக்கள். சரி, இதான் வந்து ஏலியன் இதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். நான் ஃப்ராங்க்லின் கீழே போய் உண்டுட்டான். ஓகே மக்களை, இதான் நம்ம கடைசி கேம் பிளே. கடைசி கேம் பிளே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? பாய், see you tomorrow.